ஜூன் 4 பெங்களூர்ல ஆர்சிபியோட செலிப்ரேஷன் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50க்கும் அதிகமானோர் அடிபட்டு ரொம்ப ஒரு மோசமான சூழல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போனதுக்கு ரெண்டே காரணம் தான். இந்த ஒரு நிகழ்வுக்கான முக்கிய காரணமா எல்லாரும் சொல்றது என்னன்னா ஓவர் கிரவுடிங். ஓகே, ஓவர் கிரவுடிங்னால தான் இதெல்லாமே நடந்துச்சு. அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அதாவது இந்த ஆர்சிபியோட செலிப்ரேஷன் ஈவென்ட் நேத்து சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர்ல இருக்க சின்னசாமி ஸ்டேடியத்தோட சீட்டிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 35,000 தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெய்டு ஈவென்ட் தான். இந்த ஆர்சிபியோட செலிப்ரேஷன் ஈவென்ட்டை ஸ்டேடியம்குள்ள போய் நம்ம பார்க்கணும்னா பே பண்ணணும். அதுக்கான டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட அபிஷியல் வெப்சைட்ஸ்ல சேல் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 800ல ஆரம்பிச்சு 5000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டிக்கெட் சேல் பண்ணுறாங்க. இது ஒரு பெய்டு ஈவெண்ட்னா சீட்டிங் கெபாசிட்டி 35,000, அதுக்குள்ள தானே இவங்க டிக்கெட் சேல் பண்ணியிருக்கணும். ஆல்சோ ஆர்சிபியோட அபிஷியல் வெப்சைட் மூலியமா இவங்க எக்ஸாக்டா எவ்வளோ டிக்கெட் சேல் பண்ணாங்க அப்படின்ற நம்பர்ஸை இன்னும் ஆர்சிபியோட நிர்வாகம் தரப்புல இருந்து வெளிப்படுத்தவே இல்லை. இதன் தொடர்ச்சியா ஓவர் கிரவுட் கூடினதுக்கு அப்புறம் ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேட் நம்பர் 7ல ஃப்ரீ என்ட்ரி பாசஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதனால என்ன இருக்கு, மொத்த கூட்டமும் கேட் நம்பர் 7க்கு அடிச்சு விழுந்து ஓடி இருக்காங்க. சோ அதனால அந்த இடத்துல பெரிய லெவலுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னொன்னு ஸ்டேடியம் தரப்புல இருந்து ஒரே ஒரு என்ட்ரி கேட்டை மட்டும் தான் திறந்து வச்சிருக்காங்க. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 21 என்ட்ரி கேட்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 4-5 என்ட்ரி கேட்டை திறந்திருந்தா கூட கிரௌட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த கொலாப்ஸுக்கு ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் ஈவென்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ள மக்கள் அந்த இடத்துல கூடுறாங்கன்னா உடனே கூட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே எல்லாருமே வருவாங்க. போலீஸ் தரப்புல இருந்து கணிச்சது என்னன்னா ஒரு 50,000 பேர் கூடுவாங்கன்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. இந்த செலிப்ரேஷன் ஈவெண்ட் ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு தொடங்குதுன்னா சாயங்காலம் 5 மணி. அதாவது ஸ்பாட்ல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சோடனே போலீஸ் ஓரளவுக்கு கணிச்சிருக்காங்க. அதாவது நம்ம நினைச்சதை விட பல மடங்கு கூட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. உடனே இன்ஃபேக்ட் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் கிட்ட கூட அவங்க பேசியிருக்காங்க. ஸ்பாட்ல இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதாவது மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நினைச்சதை விட கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், ஈவெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிடலாமான்னு சொல்லி கூட ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்புல இருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரதுக்கு டிலே இருக்கு. அட் த சேம் டைம் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம செலிப்ரேஷன் ஈவென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அபிஷியல்ஸ் இன்டிமேட் பண்ணியுமே இந்த செலிப்ரேஷன் ஈவென்ட்டை எந்த ஒரு டிலேவும் இல்லாம ஈவென்ட் ஆர்கனைசர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பல ரிப்போர்ட்ஸ்ல பலருமே பதிவு பண்ணிட்டு வராங்க.